6 ஆண் பிள்ளைகள், 6 பெண் பிள்ளைகள் என்று 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த தமிழ் திரையின் ஒரு அதிசய தாரமங்கை அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். திருமணமான பிறகு திரையுலகுக்கு அறிமுகமானவர். இவருடைய கணவர் ஒரு காவல்துறையின் அதிகாரியாக இருந்தார். கணவருக்கு நெருக்கமாக இருந்தவர் அன்றைய காலத்து மிகப்பெரிய திரையுலக தயாரிப்பாளராக இருந்தார் சின்னப்ப தேவர் அவர்கள். அந்த காலத்தில் ரெங்கம்மா பாட்டி மிகவும் அழகாக இருந்ததனாலோ என்னவோ, அந்த காலத்தில் கோவை மாவட்டத்தின் மருதமலை பகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் விவசாயி என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயம், இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் அவர்கள் அப்பொழுது கோயம்புத்தூரில் தங்கிக் கொண்டிருந்த நண்பர் ரெங்கம்மா பாட்டியின் கணவரை பார்க்க சென்றபோது, அந்த இடத்தில் ரெங்கம்மா பாட்டியை கண்டு, ஆஹா, இந்த பொண்ணு அழகா இருக்கே, நம்ம படத்துல போட்டுக்கலாமாடா என்று நண்பரிடம் இருந்த ஒரு உரிமையில் யதார்த்தமாக கேட்ட கேள்விதான். பாடல் காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்த சமயம் அந்த பாடல்தான் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி என்று வரும். அந்த பாடல் காட்சிகளில் ரெங்கம்மாவையும் ஆடவிட்டு ரசித்தார்கள். இப்படி எதேச்சையாக நடந்த ஒரு அதிசய நிகழ்வுதான் ரெங்கம்மா பாட்டி திரையுலகுக்கு அறிமுகமான முதல் திரைப்பட நிகழ்வு என்பது. ரெங்கம்மா பாட்டியின் தாய்க்குலம் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களாம். ஆனால் ரெங்கம்மா பாட்டி அம்மாவையே தோற்கடித்து 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். ரெங்கம்மா பாட்டியின் பூர்வீகம் என்பது கோயம்புத்தூரில் இருக்கும் தெலுங்கு பாளையம் என்ற ஒரு கிராமம்தான். அப்பா வழி குடும்பமாகட்டும் அம்மா வழி குடும்பமாகட்டும் தோட்டம், விவசாயம், கார் என்று அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வசதியோடு வாழ்ந்து வந்த குடும்பங்களாக இருந்தது. எழுத படிக்க தெரியாத ரெங்கம்மா பாட்டிக்கு பள்ளி படிப்பை இழந்த காரணங்கள் ஒரு சுவாரஸ்யங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் அது அவருக்கு ஒரு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், அப்போது அவருடைய தாய்க்குலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்ததுதான். குழந்தையாக இருந்த ரெங்கம்மா பாட்டிக்கு அப்போது வயது 5. 1ஆம் வகுப்பில் சேர்த்து 10 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அம்மா இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த காரணத்தினால் அந்த 2 பிஞ்சு மழலைகளை கவனித்துக் கொள்வதற்காக, இந்த பிஞ்சு மழலையே அந்த வயதில் ஒரு தாயான கதை என்பது ஒரு சுவாரஸ்யங்களும் சோகங்களும் நிறைந்ததுமாகத்தான் இருக்கின்றது. இப்படி பள்ளிக்கூட வாழ்க்கையே என்னவென்று தெரியாமல் வாழ்ந்தவர் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். இதனால் திரைப்படங்களில் இவருக்கு வசனங்களை யாரும் எழுதி கொடுக்க மாட்டார்கள். வசனங்களை வாயால் சொன்னாலே போதும், ஒரே டேக்கில் ரெங்கம்மா பாட்டி பின்னி பெடல் எடுத்து விடுவார். எம்ஜிஆர் அவர்களோடு மட்டும் 7 திரைப்படங்களில் நடித்த அம்மா ரெங்கம்மா பாட்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று 5 மொழி திரைப்படங்களில் நடித்த கதை என்பது அநேகம் பேருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த காலத்தில் அமிதாப் பச்சனின் பழைய திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல் காட்சியான கபி கபி மேரே தில்மே என்ற ஒரு ஹிந்தி பாடல் காட்சிக்காக அந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டிய கதாநாயகிக்கு பதிலாக அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள் டூப் போட்டு நடித்த கதை என்பது கூட சுவாரஸ்யங்களாக இருக்கின்றது. மலையாள திரையுலகில் அந்த காலத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த சத்யன், பிரேம் நசீர் போன்ற மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் இருந்து இன்றைய காலத்து மோகன்லால் திரைப்படங்கள் வரைக்கும் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள் வெளுத்து கட்டியவர். இவர் மலையாள திரையுலகில் நடித்துக் கொண்டிருந்த போது நடந்த ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு என்னவென்றால், பழம்பெரும் சூப்பர் ஸ்டார் சத்யன் அவர்கள் ஒரு சமயத்தில் இறந்து போய்விட்டார். அதற்கு பதிலாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அந்த திரைப்படத்தில் நடிக்க கேட்டபோது எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டார். தன்னுடைய தாய்மொழியில் நடிக்க மறுத்த ஒரே நடிகர் யார் என்று கேட்டால் அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்று ரெங்கம்மா பாட்டி அவர்கள் கூறும் சுவாரஸ்யங்கள் என்பது நமக்கு புல்லரிப்பைத்தான் ஏற்படுத்தி விடுகின்றது. என் தாய்மொழி வேண்டுமானால் மலையாளமாக இருக்கலாம், ஆனால் நான் பிறந்தது தமிழுக்காக, என் வரலாறின் முதல் பதிவு தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று இப்படி கூறிய எம்ஜிஆர் அவர்களின் நினைவலைகளை ரெங்கம்மா பாட்டி அவர்கள் எடுத்து கூறும் பொழுது கேட்பவர்களுக்கு மெய்சிலிர்ப்பை தான் ஏற்படுத்தி விடுகின்றது. ரெங்கம்மா பாட்டி முதல் படத்தில் நடித்து 1967 எம்ஜிஆரின் விவசாயி என்ற திரைப்படத்தில் பாடல் காட்சியில் நடித்துக் கொண்டிருந்த போது, நீ பேசாம மெட்ராஸுக்கு வந்துடு என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறியது என்னவோ கோயம்புத்தூரில் இருந்துதான். எம்ஜிஆர் அவர்கள் கூறினாலும் கூறினார், ஏதோ ஒரு நம்பிக்கையோடு சென்னைக்கு ரயிலேறி வந்த ரெங்கம்மா பாட்டிக்கு எம்ஜிஆரின் பல திரைப்படங்களிலும் வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமாக தெரியவில்லை. இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியங்கள் என்னவென்றால், பெற்றெடுத்த 40 நாட்கள் கூட தாண்டிவிடாத பச்சிளம் குழந்தையையும் கையில் வைத்துக் கொண்டு ரெங்கம்மா பாட்டி படப்பிடிப்புகளில் கலந்து கொண்ட கதைதான். இதனால் ரெங்கம்மா பாட்டியின் பல கை குழந்தைகளையும் எம்ஜிஆர் அவர்களின் நல்ல நேரம் போன்ற பல திரைப்படங்களிலும் அந்த குழந்தைகளையும் இடம்பெற செய்து அழகு பார்த்து ரசித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ரெங்கம்மா பாட்டி கூட கூட குழந்தைகளையும் பெற்றெடுத்து குடும்பத்தையும் கவனித்து இந்த சினிமா உலகையும் எப்படி தாக்குப்பிடித்தார் என்று நினைக்கும் பொழுது நமக்கு பயமாகவும் இருக்கின்றது, ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த எந்த ஒரு தாரமங்கையாலும் இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளை காட்டிவிட முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாகும்.
ரெங்கம்மா பாட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிசய பிறவி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தனை கைக்குழந்தைகளையும் கையில் வைத்துக்கொண்டு இவர் தமிழ் திரையுலகில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்று எப்படி இவர் சுழன்றடித்து நடித்தார் என்ற கதை என்பது நினைப்பதற்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. இந்த காலத்து NT ராமராவ், நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனாவில் இருந்து இந்த காலத்து இந்த தலைமுறை நடிகர்களோடும் இணைந்து நடித்த இந்த ரெங்கம்மா பாட்டியின் அதிசய சாதனை என்பது. ரெங்கம்மா பாட்டி அவர்கள் நடித்த திரைப்படங்களை சராசரியாக கணக்கு போட்டால் கூட 1000 எட்டக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கூட இருக்கின்றது. எம்ஜிஆருடன் மட்டும் விவசாயி, நல்ல நேரம், நான் ஏன் பிறந்தேன், நீதிக்கு தலைவணங்கு, நினைத்ததை முடிப்பவன், மீனவ நண்பன் என்று பல திரைப்படங்களில் இடம்பெற்று இருந்தார். இதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரெங்கம்மா பாட்டிக்கும் ஒரு நட்புறவு இருந்த காரணத்தினால் எம்ஜிஆர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவதும் அம்மா ஜானகி அம்மாவிடமிருந்து நிறைய பயிற்சிகளையும் கற்றுக்கொள்வதும் என ரெங்கம்மா பாட்டியின் சுவாரஸ்ய செய்திகளாக இருக்கின்றன. ஏனென்றால் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மா கூட அந்த காலத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருந்தார். திரைப்படங்களில் அம்மா ரெங்கம்மா பாட்டி பெல்ட்டி அடிக்கும் காட்சிகள் கூட அம்மா ஜானகி அம்மா கற்றுக் கொடுத்த கலை வித்தை தான் என்று கூறியிருந்தார் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். ரெங்கம்மா பாட்டியின் மீன் வறுவல் என்பது எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்தில் விரும்பி சாப்பிடுவாராம். இதை கேள்விப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள், ஏன் அவன் வீட்டுக்கு மட்டும் போய் மீன் வறுவல் செஞ்சு கொடுக்குற, ஒரு நாள் என் வீட்டுக்கும் வா என்று ரெங்கம்மா பாட்டியை சிவாஜி அவர்கள் கூட அவருடைய வீட்டுக்கு வரவழைத்து ரெங்கம்மா பாட்டியின் அந்த ருசியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெங்கம்மா பாட்டிக்கு 500 ரூபாய் கையில கொடுத்தப்ப அதை பார்த்துட்டு, பிரபு, அப்பா பைசா செலவு பண்ணவே மாட்டாரே, அப்பா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டாரா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே போன்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்பது ரெங்கம்மா பாட்டியின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சுவாரஸ்யங்களின் நிகழ்வுகளாகவே இருந்து வந்தன. ரெங்கம்மா பாட்டியின் வேகம் என்பது திரையுலகில் மட்டும் இருக்கவில்லை, இவர் அரசியலிலும் களமிறங்கி இருக்கிறார். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எம்ஜிஆரோடு இணைந்து டெல்லிக்கு சென்று நம் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களோடும் அவர்களின் பிள்ளைகளாக இருந்த ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி போன்றவர்களோடும் ஒன்றாக அமர்ந்து அவர்களோடு ஒன்றாக இணைந்து கொண்டு உணவருந்திய ஒரு பெருமை என்பது இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகளின் ஒரு சரித்திர வரலாறுகளாகவே இருக்கின்றது. இதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களின் காலங்கள் முடிந்து அவர் இறந்தபோது ரெங்கம்மா பாட்டியின் கணவர் இறந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இறந்த வீட்டை விட்டுவிட்டு எம்ஜிஆரை பார்க்க ஓடி சென்ற கதையும் ரெங்கம்மா பாட்டியின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பரபரப்பு சம்பவங்களின் சுவாரஸ்யங்களாகவே இருக்கின்றன. வீட்டை விட்டு ஓடிப்போன ரெங்கம்மா பாட்டியை ஊர் மக்கள் எல்லாம், புருஷன் சத்து 2 நாள் கூட அவளை, அந்த கவலையில் அவளுக்கு, அவ அதுக்குள்ள எம்ஜிஆர் பக்கம் ஓடி போயிட்டாளே, அவ ஊரு சனங்கள்லாம் இவ ஊட்டி அளவுக்கு வந்தா எம்ஜிஆர் சத்து போயிட்டாளன்னு சொல்லி இவ அங்கிட்டு ஓடி போயிட்டாளே கூறுகட்ட கிறுக்கி என்றெல்லாம் ஊருவாய் காரி முழுந்து பேசினப்ப கூட, ஆமா எனக்கு எங்க அண்ணனும் முக்கியம்தான் என்று ஊருவாயை அடைத்து பேசிய ரெங்கம்மா பாட்டியின் எம்ஜிஆர் மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசத்தில் அவரை பார்க்க சென்ற போது அங்கு நடந்தது என்னவோ. ஜெயலலிதாவை கூட எம்ஜிஆர் கிட்ட நெருங்க விடாம அந்த வண்டியிலிருந்து கீழே தள்ளி விடுறத பார்த்துட்டு, ஐயையோ இந்த பொண்ணுக்கு கூட இங்க மரியாதை இல்லையே, நாமையே இங்க நிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்தார் ரெங்கம்மா பாட்டி அவர்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் மிகப்பெரிய அன்பையும் மரியாதையும் சம்பாதித்தவர். அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் மட்டுமல்ல, ஜெயலலிதா அம்மா சாப்பிடும் சாப்பாட்டை பிசைந்து கொடுக்கும் அளவிற்கு மிக நெருக்கமாக இருந்து வந்தவர்கள். ரெங்கம்மா பாட்டியின் சமையலை ரசித்து சாப்பிட்டவர்கள் இந்த தலைவர்கள் மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் போன்ற அத்தனை தலைவர்களும் ரெங்கம்மா பாட்டியின் ருசியான சமையலை ரசித்து சாப்பிட்டவர்கள் தான். இப்படி மிகப்பெரிய தலைவர்களோடும் மிகப்பெரிய நெருக்கத்தோடு காலங்கள் கதை சொல்லி வந்தபோது சென்னையில் சம்பாதித்த சொந்தமாக 2 வீடுகள் தன் மகளின் திருமணத்திற்காக அவளுக்கு சீர்வரிசையாக எழுதி கொடுத்தார். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பவே அந்த வீட்டையெல்லாம் பொண்ணுங்க பேர்ல எழுதி வச்சுட்டு இந்தம்மா சாதாரணமான ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கிட்டு வந்தாங்க. சொந்த வீடுகள் இருந்தும் கூட தன் மகள்களுக்காக தானம் செய்துவிட்டு ஒரு வாடகை வீட்டில் இருந்து வந்த சோக காலங்களின் கதை என்பது ரெங்கம்மா பாட்டியின் மிகப்பெரிய சாதனைகளிலும் ஒரு மிகப்பெரிய சோதனையின் நிகழ்வுகளாக ரெங்கம்மா பாட்டியின் காலங்கள் என்பது ரெங்கம்மா பாட்டிக்கு கதை சொல்லி கொண்டு இருந்தது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு ரெங்கம்மா பாட்டியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னவென்றால், ரெங்கம்மா பாட்டியின் ஒரு மகன் 4 வயதில் ரயில்வே நிலையத்தில் காணாமல் போன சம்பவங்கள் தான். அந்த மகனை அவர்கள் தேடாத ஊரில்லை, தேடாத நாடில்லை. அவருடைய கடைசி காலங்கள் வரைக்கும் அந்த மகனை அவர்களுக்கு தேடி கிடைக்கவே இல்லை என்பது அந்த மகனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆறாத வலி என்பது ரெங்கம்மா பாட்டியின் மனதில் வலித்து கொண்டுதான் இருந்தாலும், ஏதோ பிள்ளை இல்லாத தம்பதிகள் தன் மகனை தூக்கி கொண்டு போய் வளர்த்து கொண்டு இருப்பார்கள் என்ற ஒரு ஆறுதலோடு மற்ற பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்காலங்களை கடந்து கொண்டு வந்தார் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். ஒரு நடைப்பிணமாக மற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற ஒரு கதை கூட ரெங்கம்மா பாட்டியின் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கொண்டு ஒரு பக்கம் அழுது கொண்டு வந்த கதைகளாகத்தான் இருக்கின்றது.
இப்படி காலங்கள் கடந்து சென்று கதைகள் சொல்லிக் கொண்டிருந்த போது ரெங்கம்மா பாட்டிக்கு ஆதரவாக இருந்த மிகப்பெரிய தலைவர்களும் காலமாகிவிட்டார்கள். சினிமா துறையில் சில இடைப்பட்ட காலங்களில் வாய்ப்புகள் குறைந்து வயிற்று பிழைப்பிற்காக இனி என்ன செய்வது என்று தெரியாமல் துணி மற்றும் கர்ச்சி போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் துணி வியாபாரம் செய்து கொண்டு வந்த ரெங்கம்மா பாட்டியின் தகவல்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த காட்சிகளாகத்தான் இருக்கும். தன்னுடைய தங்கிக் கொண்டிருந்த வீட்டு வாடகை கொடுக்கவும், தன்னுடைய வயிற்று பசியை போக்கவும் யாரிடமும் போய் கையேந்தாமல் அந்த வயோதிகத்திலும் கூட ஒரு வைராக்கியத்தோடு தன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வந்த ரெங்கம்மா பாட்டியை கண்டு நடிகர் லாரன்ஸ் அவர்கள், இயக்குனர் ஹரி அவர்கள் கூட ரெங்கம்மா பாட்டிக்கு உதவ முன்வந்தார்கள். ஏன் பாட்டிமா, உங்களை இந்த உலகத்துக்கே தெரியும், வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க, எதுக்கு இந்த வெயில்ல இந்த பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க, பணம் இல்லைன்னா எங்கிட்ட வந்து கேட்டிருக்க வேண்டியது தானே என்றெல்லாம் கூறிக்கொண்டு திரையுலகை சார்ந்த லாரன்ஸ் அவர்களும் இயக்குனர் ஹரி அவர்களும் ரெங்கம்மா பாட்டிக்கு உதவ முன் வந்தார்கள். இந்த கலைஞர்கள் எல்லாம் இப்படி ரெங்கம்மா பாட்டிக்கு அறிவுரைகள் கூறிய போது வெளியில் வைத்து வியாபாரம் பண்ணாமல் அந்த பொருட்களை எல்லாம் தன் வீட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வியாபாரங்களை செய்து கொண்டு பிழைத்து வந்தார் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். இப்படி திரையுலகில் நல்லெண்ணம் படைத்தவர்கள் ரெங்கம்மா பாட்டிக்கு உதவ முன்வந்தாலும் கூட காலத்தின் வயோதிகமும் நோய்காடும் என்பது ரெங்கம்மா பாட்டியை மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக்கியது. கிடைக்கும் பணமெல்லாம் மருத்துவ செலவுகளுக்கே சரியாக போய் கொண்டிருந்தது. இப்படி உடல்நிலை மிகவும் மோசமாக்கி கொண்டிருந்த நிலைமையில் பேசாமல் சொந்த ஊருக்கே போய்விடலாம் என்று கோயம்புத்தூரில் இருந்து அவருடைய சொந்த கிராமமான தெலுங்குபாளையத்துக்கு சென்றார். அங்கு தன் உடன்பிறப்புகள் தங்கிக் கொண்டிருந்த வீட்டின் ஒரு மூலையில் ஒரு கொட்டகை போட்டுக்கொண்டு தகர ஷீட்டால் மறைத்து கொண்டு அந்த பகுதியில் ஒரு பரிதாபமாக தன்னுடைய கடைசி காலங்களை தாட்டி கொண்டு வந்தார் அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். அந்த சமயங்களில் கூட திரையுலகை சார்ந்த நடிகர் லாரன்ஸ் அவர்கள் ரெங்கம்மா பாட்டிக்கு போனில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் என்று ரெங்கம்மா பாட்டியிடம் நலன் விசாரித்தார். இப்படி திரையுலகில் நல்லெண்ணம் படைத்தவர்கள் ரெங்கம்மா பாட்டிக்கு உதவ முன்வந்தால் கூட அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு இந்த காலங்கள் என்பது ரெங்கம்மா பாட்டிக்கு கொடுத்து வைக்கவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிரமத்தை கண்டாலும் யாரிடமும் போய் தானாக நின்று உதவிக்கு கையேந்து நிற்காத அம்மா ரெங்கம்மா பாட்டியின் வைராக்கியம் என்பது கடைசி காலங்களில் மருத்துவ செலவுகள் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததால் கடைசியாக ரசிகர்களின் முன்பாக கையேந்து நின்ற காட்சிகள் என்பது மனதை உருக்குவதாகத்தான் இருந்தது. இப்படி ரெங்கம்மா பாட்டியின் 90 வயதை கடந்த காலங்கள் கதை சொன்ன போது ரெங்கம்மா பாட்டி எழுந்து நடப்பதற்கே சிரமப்பட்டார். அவருடைய சுய நினைவுகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தார். என் உடம்பு சரியாகி என் கால்களால் நடக்க முடிந்த நான் மீண்டும் சினிமாவில் வந்து நடிக்க வேண்டும் என்று வீராப்போடு சொன்ன அம்மா ரெங்கம்மா பாட்டி அவர்கள். அவருடைய நினைவாற்றல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டு மீண்டும் திரையுலகில் வந்து நடிக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு என்பது தவிடுபொடியாகியது. அவர் கடந்து வந்த வரலாற்று கதைகளின் நாட்களை முற்றுப்புள்ளியிட ஆரம்பித்து விட்டது. இப்படி 1967 காலகட்டங்களில் இருந்த அரசியல் களத்திலும் கூட ஒரு வரலாறை எழுதிவிட்டு போன அம்மா ரெங்கம்மா பாட்டி 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிடும் பொழுது அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்டு போனது என்னவோ அவர் கையில் பச்சை குத்தி வைத்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படமும் அம்மா ஜெயலலிதா அவர்களின் படங்களும் மட்டும்தான்.